நண்பர்களே வெல்கம் பேக் அனிடா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9/11 ஸ்வாட் மாஸ்டரில் 13th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே நீங்கள் மறக்காமல் நேற்று போட்ட எபிசோடை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த மார்னிங்கில் யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு வெளியே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். என்னால் தூங்க முடியாது, அங்கே ஒருத்தன் நம்மளை அட்டாக் பண்ண வரான், அது தெரிஞ்சுக்கிட்டு என்னால் தூங்க முடியாது, நான் ட்ரைனிங் எடுக்கணும், நான் ஒரு வேளை வின் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படி இல்லை யோசிக்கக்கூடாது, நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது இப்படி பின்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது. அப்படி யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அப்படியே அட்டாக் பண்ணும்போது அங்கே நம்ம பிக் ப்ரோ இருக்காரு. அவரை பார்த்து நம்ம ஹீரோ, பிக் ப்ரோ நீங்கள் ஒரு செகண்ட்ல என்னை பயன்படுத்திட்டீங்க தெரியுமா? அதுக்கு பிக் ப்ரோ, நீ என்ன தூங்காமல் கொள்ளாமல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க? அதை கேட்ட ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ பார்த்த பிக் ப்ரோ, இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், இவன் வந்து ரொம்ப உழைக்கிறான், அதுவும் இல்லாமல் இந்த இள வயதுலேயே அவன் எல்லா பாரத்தையும் தாங்கிக்கிறான், அது நான் தான் தாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவை அதை தடுத்துட்டு என்ன சீஃப் அப்படி கேட்டா நம்ம பிக் ப்ரோவும், நீ இந்த டயர்டான நிலைமையில சண்டை போட்டா நீ எவ்வளவு நேரம் சண்டை விடாம பார்க்கலாமா? அதை கேட்ட நம்ம ஹீரோவும், இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு வாய்ஸ் கேட்குது, ஸ்ட்ராங் ஹோல்டுல இருக்க எல்லாரும் வெளியே வாங்க, இல்லைன்னா நாங்கள் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும் அப்படி சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்ட பிக் ப்ரோ, என்ன அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களா அப்படியே நம்ம காட்டுறாங்க. அங்கே நிறையா பீப்புள்ஸும் நம்ம எல்டர் சேஜுன்ஜியும் வந்துட்டான். அதுக்கு பக்கத்தில் மன்சூன் மெர்ச்சன்ட் லீடர் வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கீழே இறங்கி வரீங்களா இல்லையா, இல்லைன்னா நாங்கள் அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு சீஃபு, நானே போகிறேன், நீ எல்லா பாரதியும் தாங்க வேண்டாம், நான் இதை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் தான் சீஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேலி மேலே ஏறி நின்று பார்க்கும்போது அந்த மன்சூன் மெர்ச்சன்ட் லீடரும், என்ன இன்னையோட மாட்டிக்கிட்டேன், இன்னையோட உங்க சாம்ராஜ்யம் அழிய போதுரா அப்படின்னு சொன்னதை கேட்டனே நம்ம சீஃபும், டே முட்டா பையலே, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து பயந்து போய் உடான் செட்டு எல்டரை கூப்பிட்டு வந்திருக்க, அதுவும் அந்த கிழட்டு பையனை, அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்ற கேட்ட எல்டர் சேஜுன்ஜியும் அவர் கோவத்துல கீ யூஸ் பண்ணி கத்துறாரு. அதை கேட்டு ஹீரோவும், இங்கே என்னமோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம சீஃபை பார்த்து, பிக் ப்ரோ அங்கே நிற்காதீங்க ஆபத்து அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பவர் மாதிரி வந்து நம்ம பிக் ப்ரோ மேலே படுது. அதுக்கு அப்படியே அவர் கீழே விழுகிறாரு. அவர் ஏர்லேயே இருக்கும்போது அந்த சேஜுன்ஜியும் நம்ம பிக் ப்ரோ பக்கத்தில் வந்துட்டாரு. அவர் ஒரு ஸ்லாஷ் பண்ணால் கழுத்து துண்டா போயிடும் பிக் ப்ரோ. அதை பார்த்த நம்ம ஹீரோவோ தரையில் காலை வச்சு அவன் பவர் கேதரிங் பண்ணி ஒரு பயங்கரமான கீ ஸ்லாஷிங் ஒன்று விடுறான். அப்படியே நம்ம எல்டர் அதை தடுத்து வேற திசையை நோக்கி விட்டுறாரு. அதை அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு மாதிரி வெடிக்குது. இதை பார்த்த எல்டரோ, என்ன ஒரு இன்கிரெடிபிளான பவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு லாங் ஜம்ப் பண்ணி ஃப்ளையிங்ல கீ ஸ்லாஷிங் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த எல்டரோ, நானும் தயார்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட ஸ்வாட் ஸ்லாஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 ஸ்வாடும் ஒண்ணுக்கு ஒண்ணா மோதிட்டு இருக்க, யார் அதிக பலம் கொடுக்குறாங்களோ அவங்க விலகிடுவாங்க. அதை நினைச்சு பார்த்துருக்கும் போது நம்ம எல்டர் கொடுத்த ஒரு பவர்ல நம்ம ஹீரோவும் பறந்து போறான். நம்ம ஹீரோக்கு நூறியான ஸ்வாட் ஸ்டைல் அவன் நின்றுட்டு, இவன் பண்ற ஒவ்வொரு ஸ்லாஷும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அதை கேட்ட எல்டரோ, என்னையோட ஸ்ட்ராங்கா மாற போறியா? நீ இந்த வயசுலயே நீ இவ்வளோ டெக்னிக்ஸையும் கற்றுக்கிட்டு நீ இந்த லெவலில் இருக்குன்னா நீ பெரிய ஆள் தான், ஆனால் நீ என்னையோட ஸ்ட்ராங் ஆக மாட்டேன். அதுவும் இல்லாமல் உன் கோபம் அந்த வானத்துக்கே போயிடும் போலயே. அதுக்கு நம்ம ஹீரோவனால கோவப்பட மாட்டேனே. நம்ம ஹீரோவன் நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கனே அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் அவன் அந்த வில்லேஜில் பார்த்துருப்பல, அது ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ அவரை பார்த்து, நீங்கள் எவனெட் சுப்ரீம் ரீலியம் சேர்ந்தவங்களா? நீங்கள் ஒரு லீஃபை வச்சு ஒரு பர்சனை வெட்டிடுவீங்களா? அதை கேட்ட எல்டரும் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே, நான் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் தேடி போயிட்டு இருப்பேன், நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, அதுவும் நான் எவனெட் சுப்ரீம் ரிலீமுக்கு முன்னாடியே பயப்படுவாங்க, நான் இப்போ இருக்கேன் ஆனால் நீ என்னை பார்த்து பயப்படல பத்தியா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது அப்படி சொல்லிட்டு அப்படி ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு, நீ உன்னோட திறமையை காட்டு அப்படி சொல்லி 2 பேரும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்கே பார்த்து அவங்க வானத்தில் அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணுறதை பார்த்து கீழே உள்ள ஆட்களும் மிரண்டு போகிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ப்ரோவும் லீடரை தூக்கிட்டோம், உனக்கு ஒன்றும் ஆளே இல்லை அப்படி கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வானத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ முழு பவர் கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்டர் பண்ற எல்லா ஸ்லாஷையும் அவன் தடுத்து விட்டுட்டே இருக்கான். அவனால தடுக்க மட்டும்தான் முடியுது. அப்படியே நம்ம ஹீரோவான் அந்த எல்டர் பண்ண ஒவ்வொரு அட்டாக்கையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டான். அப்படியே கேன்சல் பண்ணி அவங்க கீழே வந்த பிறகு நம்ம எல்டரும், குட் நல்லது அப்படியே நீ இந்த அட்டாக்கை தடுப்பியான் பார்ப்போம் சொல்லி ஒரு கண்ணா பின்னமான ஸ்லாஷ் அட்டாக்கை நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோவும் அதை கஷ்டப்பட்டு தடுத்துறான். அப்புறம் பார்த்தா அந்த எல்டர் வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டாரு. நீ எல்லா பக்கமும் கண்ணு வச்சிருக்கணும் தம்பி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் பண்ணிடுறான்.
அந்த அட்டாக்கை பார்த்தா ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி நம்ம ஹீரோவும் தடுத்துட்டு வெளியே வந்துடுறான். அதை பார்த்து அந்த எல்டரும் இந்த பையனோட ஸ்ட்ரென்த்து கான்ஸ்டன்ட் லெவலோட ஸ்ட்ராங்காக இருக்கான். இவன் எல்லாரும் சொல்கிற மாதிரி எவன் ஸ்லாஷிங் டீமன் லார்டோட டிசிபிளாக இருப்பானோ அப்படி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட மாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவை மாஸ்டரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேல் நோக்கி கத்தியை காட்டுறான். அதை பார்த்து எழுதுறோம் என்னது இது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நீ நேரம் போக போக நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்க. ஆனாலும் எனக்கு அந்த கிரேட் ஃபர்ச்சூன் டோக்கன் கிடச்சுன்னு நினச்சேன். நான் இப்போதான் புரியுது நான் எவ்வளோ அதிர்ஷ்டப்பட்டவன்னு. உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கேன்ல. அதுவும் இல்லாமல் உன்னால மட்டும்தான் அந்த உடாங் செட் சீக்கிரம் டெக்னிக்கெலாம் கற்றுக்க முடியும். அதை நீ கற்றுக்கிட்டா நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடலாம். அதை கேட்டு ஹீரோவும் உடாங் செட்டை எனக்கு வேண்டாம், அதுக்கு நம்ம லீடரும் ராங், நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் உனக்கு உடாங் செட் பவர் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கீயை ரிலீஸ் பண்ணிருக்கான். அந்த கீ தண்டர் மாதிரி வருது. அப்படி என்னதான் அதுன்னு பார்த்தா இங்கியான் எனர்ஜியோட ஒரு ஸ்வாட் டெக்னிக் இருக்கு. அதை பார்த்தா மன்சூன் மேட்சன் லீடரும் இந்த டெக்னிக்கை உடாங் செட்லேயே ஒரு சில பேர்னால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் சவர்ஜன் கீயும் டைஜி ஸ்வாட் டெக்னிக்கும். அப்படி நம்ம ஹீரோ பார்த்து நீ இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போற அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் எல்டரை பார்த்து நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட, நீ உன் டெக்னிக்கை வெளிக்கொண்டு வரைக்கும் லேட் பண்ணிட்ட அப்படி சொல்லி அட்டாக் பண்ண போறான். அங்கே எல்டரும் ஃபுல் கீழே இருக்காப்புல. நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு நம்ம ஹீரோ பண்ணுற அட்டாக்ல அந்த இங்கியான எனர்ஜி ஷீல்டு மாதிரி வச்சு தடுத்துட்டு அப்படியே நம்ம எல்டரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோவும் கீழே வந்து நிற்கும் போது எங்கடா அந்த எல்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவர் காணாம போயிட்டாரு. எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நீ செத்தடா அப்படின்னு சொல்லி ஸ்லாஷ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவரை பார்த்து நான் இது உண்மையால என்னால் தடுக்க முடியாது போல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த 2 பேர் ஜோக்கோ பார்த்துக்கோ அப்படி கத்துறாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் அந்த ஸ்லாஷ்ல அடி வாங்கிட்டான். அடி வாங்கி ஓரமாக போயிட்டான். அப்போ ஹீரோ பார்த்தா ஹீரோ உடம்புல ஃபுல்லாக வெட்டுக்காயம் இருக்கு. அப்போ அந்த எல்டரும் நீ இப்போ எந்திரிக்கலனா நீ அவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு கீ ஸ்லாஷிங் ஒரு அட்டாக் விடுறான். அந்த ஸ்லாஷ் அட்டாக் பார்த்தா நம்ம ஹீரோ மேலே படம் வரும்போது நம்ம ஹீரோவை கஷ்டப்பட்டு தடுத்துட்டான். ஆனால் அப்போ அந்த எல்டர் அந்த இங்கியான் சர்க்கிளை வச்சு மேல் நோக்கி போயிட்டாரு. மேலே போய் ஒரு எனர்ஜி ஸ்வாட் பீம் அட்டாக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து எல்லாரும் ஜோக்குவா உன்னால எதிர்க்க முடியுமான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த எல்டர் அப்படி கத்திட்டு அவன் பவரை ரிலீஸ் பண்ணுறான். அவன் பண்ணுற அட்டாக்கை பார்த்தா பீம் அட்டாக் மாதிரி இருக்கு. அந்த பீம் அட்டாக் நம்ம ஹீரோ நோக்கி அப்படியே ஒரு பிளாஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த பிளாஸ்ட்ல பக்கத்தில் இருந்தவங்களாம் தெரிச்சு போயிட்டாங்க. என்னது இவ்வளோ கொடூரமான கீயா அப்படி சொல்லி எல்லாரும் பார்த்துருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தா எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க இடம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எல்டரும் நான் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு சண்டை போட்டிருக்கேன், நான் என் பவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், நான் என் கண்ட்ரோலே இல்லாமல் சண்டை போட்டேன் அப்படி அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு புகை மாதிரி இருக்கு. அது என்னடா புகைன்னு நம்ம எல்டரும் பார்க்குறாரு. அந்த புகையில அந்த ஒரு வெளிச்சம் வருது. அது என்ன வெளிச்சம்னு ஒத்து பார்த்த எல்டரும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது அப்படி சொல்லி சாக்காகிறாரு. நம்ம எல்டர் எதை பார்த்து தான் சாக்காகிறதுன்னு பார்த்தா அந்த புகை மூட்டத்தில் ஒரு பெரிய உருவம் நகருது. அது என்ன உருவம்னு பார்த்தா அது ஒரு யான் டிராகன். காய்ஸ் இந்த சாப்டர் இதோட முடியுது. நம்ம ஹீரோ யான் டிராகனை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ இப்போ என்ன லெவலில் இருக்கான்னு கூட தெரியல. இதெல்லாம் அடுத்த சாப்டர் தான் தெரியும். சரி காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ வேகமாக போட ட்ரை பண்ணுறேன். சரி வரட்டா.